குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இப்போது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? தை மாத பலன்களில் காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் வீடு, லாஸ்ட் வீடு, நம்மளுடைய மீன ராசி மற்றும் லக்னத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெருமூச்சு விட்டுட்ருப்பீங்க இப்போ சீரியஸாகவே. ஏன்னா லக்னத்தில் சனி உக்காண்ட்ருக்காரு. அப்போது நம்ம தூங்கி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு நம்ம சீக்கிரமாக இந்த வேலையை செய்யலாம் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எந்திரிப்பீங்க 11 மணிக்கு. ஏன்னா சனி உங்களை அப்படி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆம் இடத்துல போய் குரு வக்ரம் ஆயிடுச்சு. அப்போ அப்படிங்கும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய அம்மா, உங்களுடைய சுகஸ்தானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடுகள், பயணங்கள், இது எல்லாமே 4ஆம் இடத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இடம், உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவு வருது, இது எல்லாமே இப்போ மீனத்துக்கு இருக்கும். அம்மா இல்லைன்னா உங்களுடைய இடத்துல கை வைக்கிறது, இட ரீதியான தொந்தரவுகள். இப்போ நீங்கள் ஒரு இடத்த விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விற்கவே முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை இந்த மீன ராசி மற்றும் லக்னத்துக்கு இப்போ அந்த சனி கொடுப்பார். ஏன்னா வக்கரமாக இருக்கு இல்லையா, நம்ம ஒரு செயல்னா சீக்கிரமாக நடந்துடும் அப்படின்னு நினைப்போம். நீ நினச்சிட்டியா, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது சனி இங்கே உட்காந்து வேலை செஞ்சிட்ருப்பார். அப்போது இதெல்லாமே நீங்கள் அதை முயற்சி பண்ணி அதை ஃப்ளோவாக கொண்டுட்டு போகணும். நீங்கள் தொடர் முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஓகே, 7ஆம் இடத்த பார்த்திங்கன்னா வக்கர பார்வையாக பார்க்குறாரு. அப்போ மனைவியிடம் சண்டை போடக்கூடாது. உங்களோட வாய் எப்படி இருக்குன்னா இப்படி ஜிப். ஏன்னா இப்போ குடும்பத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் பெரிய பரிகாரமே. 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாமே. இப்போ மீன ராசிக்காரங்க லக்னக்காரங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விடவே கூடாது. விட்டுட்டிங்கன்னா வேணும்னே வம்புக்கு பிரச்சனை வருவாங்க. ஸோ இதுலேருந்து எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஓகே, மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் அப்படிங்கும்போது என்ன, 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில்ஸ்தானம். தொழிலில் இப்போ கொஞ்சம் பிரேக் இதெல்லாமே கொடுப்பார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடும் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாம் மீண்டு வரலாம். இப்போ 2க்குரியவர் செவ்வாய், 2க்கும் 12க்குரிய செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போது 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனைவியினால் வருமானம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கட் பண்ணி அந்த ப்ராப்ளம், ஏன்னா 12ஆம் இடம் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிரேக் பண்ணி மனைவினால் வருமானம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துலையும் பிரச்சனையும் கொடுப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு கம்முன்னு இருங்க, எதுவுமே பேசாதீங்க, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஜெயிப்பீங்க. என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அப்படின்னா, ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஃபனேஜு இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, ஆம்புலன்ஸ் அந்த தொழில் எல்லாமே 12ஆம் இடம் தான். அவங்களுக்கு எல்லாமே ஒரு 60 rupees, 600 rupees, அதே மாதிரி 150 rupees,
அதாவது இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட்டோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு போர்வையோ செருப்போ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சு உங்களுக்கு சுகஸ்தானமும் உங்களுடைய தொழில் ஸ்தானமும் உங்களுடைய குடும்பஸ்தானமும் நல்லா ஆக்டிவேட் ஆகி பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் வந்து மேஷராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், இந்த தசா புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.